மூணாவது T20 பலிக்கு பலி வாங்குமா இந்தியா? தென்னாப்பிரிக்கா அணி T20 மேட்ச்ல முதல் மேட்ச்ல இந்தியா கிட்ட தோத்து போனாலும் ரெண்டாவது மேட்ச்ல இந்தியாவை தோக்கடிச்சிருக்காங்க. இந்த வெற்றி அவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய அளவுல ஒரு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கு. இந்தியாவை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பயங்கரமா இப்போ பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா முதல் T20 மேட்ச்ல ஜெயிச்சப்போ இந்தியாவுடைய பலம் என்னங்கிறத தென்னாப்பிரிக்கா புரிஞ்சிருப்பாங்க. ஆனா அதுவே ரெண்டாவது T20 மேட்ச்ல இந்தியாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ இந்தியாவை ரொம்ப அசால்ட்டா வீழ்த்திட்டாங்க. ஆனா அதுக்கு இந்திய வீரர்கள் சொன்ன காரணம் அப்படிங்கிறது, பிச்சோட தன்மையை நாங்க சரியா கணிக்கல, அதனாலதான் இந்த டைம் நாங்க தோத்து போயிட்டோம். ஆனா அடுத்த முறை கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கும். நடக்க போறது மொத்தம் 5 T20. அதுல இந்தியா ஒரு T20யும் தென்னாப்பிரிக்கா ஒரு T20 ஜெயிச்சிட்டாங்க. மீதி இன்னும் 3 மேட்ச் இருக்கு. இந்த 3ல யாரு 2 மேட்ச் ஜெயிக்காங்களோ அவங்க தான் வின்னு. ஆனா அதுக்குள்ளேயே தென்னாப்பிரிக்கா என்னமோ அவங்க 5ல 3 ஜெயிச்ச மாதிரி அந்த ஒரு வெற்றியவே பயங்கரமா பேசி எல்லாரையும் போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மீம்ஸ் எல்லாம் போட்டு இந்திய அணியால இதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு பயங்கரமா அவங்க இப்போ பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா எப்படி தென்னாப்பிரிக்கா இந்தியாவை டெஸ்ட் மேட்ச்ல வாஷ் அவுட் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்தியா ஓடிஐ மேட்ச்ல தென்னாப்பிரிக்காவை டோட்டலா காலி பண்ணாங்க. ஆனா இதுக்கு இந்த T20 மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சால் மட்டுமே தென்னாப்பிரிக்காவை இதுக்கப்புறம் இந்தியா கிட்ட எந்த ஒரு ஒம்பு தும்புக்கும் வராத அளவுக்கு பண்ண முடியும். அதுக்காக தென்னாப்பிரிக்கா இப்போ கடுமையா பயிற்சி எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்த பயிற்சியில ஒரு பயிற்சி ஆட்டமும் நடந்திருக்கு. அதாவது இந்தியாவும் பயிற்சி எடுத்திருக்காங்க, தென்னாப்பிரிக்காவும் பயிற்சி எடுத்திருக்காங்க. ஸோ இந்திய வீரர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்களோட திறமை கிடையாது, பிச்சோட தன்மை வேற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கு, இல்லைனா தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, தென்னாப்பிரிக்கா வீரர்கள் அப்படின்னா வாங்க இன்னைக்கு ஒரு பயிற்சி ஆட்டம் ஆடி பார்க்கலாம், அதுல உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்க எங்களை ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஸோ நார்மலா வாயால பேசிட்டு இருந்த இந்த வாக்குவாதம் அடுத்த லெவலுக்கு போய் இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்திய தினம் ஒரு பயிற்சி ஆட்டம் நடந்திருக்கு. அந்த பயிற்சி ஆட்டத்துல இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதி இருக்காங்க. இல்ல முதல் பேட்டிங் எப்போதும் போல தென்னாப்பிரிக்காவே பண்ணியிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா இந்திய பவுலர்ஸை எப்படி அடிச்சு நொறுக்குனாங்களோ அதே மாதிரி இந்த வார்ம் மேட்ச்லயும் ஓரளவுக்கு விளையாண்டாங்க. சொல்லப்போனா தென்னாப்பிரிக்கா இந்த மேட்ச்ல விளையாடும் போது இந்திய பவுலர்கள் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷிப் சிங் இவங்களுடைய பவுலிங் எல்லாம் கொஞ்சம் அடிச்சு விளையாண்டாங்க. அடிச்சு விளையாண்டாலுமே தென்னாப்பிரிக்கா வெறும் 6 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வெறும் 187 ரன் அடிச்சாங்க. ஸோ 188 அடிச்சா மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல இலக்கை பதிவு பண்ணாங்க தென்னாப்பிரிக்கா. 188 அடிக்கிறதுக்கு இந்தியா களமிறங்குச்சு. ஆனா இந்தியா களமிறங்கிறதுக்கு முன்னாடியே கௌதம் கம்பீர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பயிற்சி ஆட்டத்துல சுப்மன் கில் அப்புறம் அபிஷேக் சர்மாலாம் சரியா ப்ளே பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 3ஆவது T20ல வாய்ப்பு கிடையாது அப்படின்னு கம்பீர் தெளிவா சொல்லிட்டாரு. அதோடு தான் இந்த மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்று தினம் நம்ம அபிஷேக் சர்மா, சுப்மன் கில்னு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட அபிஷேக் சர்மா 23 ரன்னு, சுப்மன் கில் 32 ரன்னு, 2 பேருமே ஆட்டம் இழந்துட்டாங்க. அடுத்தது இந்த வீரர்கள் எல்லாருமே அடுத்தது அடிக்க லாஸ்ட்ல நம்ம ஹர்திக் பாண்டியா உள்ள வந்து விளையாடும் போது லாஸ்ட் 4 ஓவர் இருக்கும்போது கரெக்டா 35 ரன் தேவைப்பட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக லாஸ்ட் முதல் ஓவர்ல கடைசி ஓவர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஓவர்ல மட்டும் கிட்டத்தட்ட 23 ரன்கு தேவைப்பட்டிருக்கு. அதையும் அடிச்சிருக்காரு நம்ம ஹர்திக் பாண்டியா. லாஸ்ட் 2 பால்ல 11 ரன்னு. ஸோ எப்போதும் போல லாஸ்ட் 2 பால்ல 11 ரன்னு, 2 சிக்ஸ் அடிச்சா மட்டுமே மேட்சை வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஹர்திக் பாண்டியா என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியோட பார்த்தாங்க. ஆனா நம்ம ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் போடப்பட்ட 2 பாலையுமே ஸோ பக்காவா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்னு 90 மீட்டர் சிக்ஸ், இன்னொன்னு 83 மீட்டர் சிக்ஸ். ஸோ 2 பாலையும் 2 சிக்ஸ் அடிச்சு தென்னாப்பிரிக்கா மூஞ்சில கரிய பூச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா கடைசி ஓவர்ல எப்படி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்காங்க தென்னாப்பிரிக்கா. லாஸ்ட் ஒரு ஓவர்ல மட்டுமே கிட்டத்தட்ட முக்கியமான 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா 3 விக்கெட் விழுந்துமே நம்ம ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் கூட பதட்டமே படாம ரொம்ப நார்மலா நின்று லாஸ்ட் 2 பால் சிக்ஸ் அடிச்சு இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. இதே மாதிரி நடக்க போற 3ஆவது T20 மேட்ச்லயும் ஹர்திக் பாண்டியா எல்லாருமே சேர்ந்து இந்தியாவை ஜெயிக்க வச்சா உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். இதை பத்தி ஒரு கருத்து நாங்கள் கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.